அடுத்து வந்து கடகராசி. கடகராசியோடைய பலன்கள் எப்படி இருக்கு? அவங்க தொழில ஜெயிப்பாங்களா? அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ரொம்ப முக்கியமான நபர் இருக்காங்க. ஓகே, நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு தெரியுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிரிச்சிருவாங்க, ஈஸியாக கோவப்பட்டுருவாங்க, ஈஸியாக அழுதுருவாங்க. அடுத்த நிமிஷமே அது மறந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க பண்ணக்கூடியது வந்து கடகராசி. கடகராசிக்கு 6 வருஷமாக டைம் சரியாக இல்லை. 25/12/2020 கிட்டத்தட்ட 6 வருஷமாக டைம் வந்து நமக்கு சரியாக இல்லாத தன்மையாக இருந்தது. இனிமேல் டைம் நல்லாயிருக்கும். ஸோ கடகராசிக்கு 12 வருஷம் கழித்து ராசியில் குரு பகவானுடைய ஒரு உச்சத்தன்மை இந்த வருஷம் நடக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. இவங்களுக்கு யோகாதிபதியே குரு தான். கடகராசியினுடைய ரூலர் சந்திரன், யோகாதிபதி குரு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். இந்த 6 வருஷமாக யாரோ ஒருத்தனால இவங்க யாராவது ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒருத்தர் அடிச்சுட்டு ஒருத்தர் சிக்கியிருக்கான், நான் அனுப்பி வைக்கிறேன், அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இனிமேல் அதெல்லாம் நமக்கு வந்து மாறும். இனிமேல் இவங்க எல்லாரையும் அடிக்கக்கூடிய பந்தாடக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு. கடகராசிக்கு 2026 மே மாதத்துலேருந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட் ஆரம்பம். எத்தனை நாளைக்கு? 9 வருஷத்துக்கு. 9 வருஷத்துக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஆரம்பிக்குது. இந்த 2026 ஆரம்பிக்கக்கூடிய தன்மை வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றம் அவங்களுக்கு வரப்போகிறது. ஸோ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை, சப்போர்ட், நிறைய இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடக்க போகுது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. வீடு மண்மனை யோகம் கண்டிப்பாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். முக்கியமாக சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகிறது. ஓகே. ஸோ வித் பேரண்ட்ஸ் அனுமதியோட இந்த சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. ரீமேரேஜ் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பெண் வாரிசு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சொத்துக்கள் சேர்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, அதாவது வரவுக்கு குறைவு இருக்காது, வரவு நிறைய வரும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரு நியூ ப்ராஜெக்ட் தொடங்கும் போதோ கொஞ்சம் இவங்க கவனமாக இருந்துக்கணும். எல்லாரையும் நம்பிடக்கூடாது. கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. எல்லார்ட்டையும், அதாவது யார்கிட்ட எதை மறைக்கணும், யார்கிட்ட எதை சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது.